கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் தனது 88வது வயதில் காலமானதாக அறிவிப்பு. நிமோனியா பாதிப்பு காரணமாக சிகிச்சை பெற்று வந்து வீடு திரும்பிய நிலையில் இன்று 21/4/2025 திங்கட்கிழமை வத்திக்கான் நேரப்படி காலை 7:35 மணிக்கு, அதாவது இலங்கை நேரம் 11:05 மணியளவில் தனது 88வது வயதில் காலமானார். மார்ச் மாதம் தொடங்கி 38 நாட்களாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று வத்திக்கானில் உள்ள தனது சாந்த மார்த்தா இல்லத்தில் இறைபதம் அடைந்தார். திருத்தந்தையின் மறைவு குறித்த செய்தியை கர்தினால் உத்தியோகபூர்வமாக அறிவித்தார். மறைந்த பாப்பரசர் 2013 பங்குனி மாதம் 13ஆம் தேதி கத்தோலிக்க திருச்சபையின் 266வது பாப்பரசராக நியமிக்கப்பட்டார். திருத்தந்தை அவர்கள் 1936 12ஆம் மாதம் 17ஆம் தேதி பிறந்தார். ஆர்ஜென்டினாவில் பிறந்த இவர் ஜோர்ஜ் மரியா பெர்காலியோ என்ற தனது இயற்பெயரை கொண்டார். ஜேசு சபையின் குருவாக 1969ஆம் ஆண்டு திருநிலைப்படுத்தப்பட்டார். ஆர்ஜென்டினா திருச்சபையில் 1973 தொடக்கம் 1979 ஆண்டு வரையான காலப்பகுதிகளில் தனது துறவற சபையில் உயர் பதவியை வகித்தார். தொடர்ந்து 1992ஆம் ஆண்டு ஆர்ஜென்டினாவில் பியூனோஸ் ஏர்ஸ் மறை மாவட்டத்தில் துணை ஆயராக அபிஷேகம் செய்யப்பட்டார். திருத்தந்தை அவர்கள் 2001ஆம் ஆண்டு மறைந்த பாப்பரசர் 2ஆம் அருள் சின்னப்பர் கர்தினாலாக உயர்த்தப்பட்டார். மேலும் திருத்தந்தை அவர்கள் 2013ஆம் ஆண்டு பங்குனி மாதம் 13ஆம் தேதி மறைந்த திருத்தந்தை பெனடிக்ட் அவர்கள் ஓய்வு பெற்றதைத் தொடர்ந்து உலக கத்தோலிக்க திரு அவையின் தலைமை ஆயராக திருத்தந்தையாக நியமிக்கப்பட்டார். 13 ஆண்டுகளாக கத்தோலிக்க திரு அவையின் தலைவராக பணியாற்றியது மட்டுமல்லாது இறைப்பணிக்காகவும் திரு அவையின் பணிக்காகவும் அர்ப்பணித்தது மட்டுமல்லாது ஏழைகள் ஒதுக்கப்பட்டோருடன் தனது உடனிருப்பை வெளிப்படுத்தினார். கடவுளாகிய இயேசுவின் உண்மை சீடராக சிறந்த முன்மாதிரியாக திகழ்ந்தவர் என்றும் மூவரு கடவுளின் எல்லையற்ற இறை இரக்கத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் ஆன்மாவை அர்ப்பணித்து செபிப்போம் என்றும் எடுத்துரைத்து திருத்தந்தையின் மறைவு செய்தியை அறிவித்தார் கர்தினால்.